தயவு செஞ்சு தள்ளிறாதீங்க. ஒரு 3 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். என்ன உங்களுக்கெல்லாம் பிரச்சனை? இவ்வளவு நாள் என்ன கோமால இருந்தீங்களா? படம் டைரக்ட் பண்ண வாய்ப்பு கிடைக்கலன்னா, அந்த பிரதீப் ரங்கநாதன் கோமாளி 2 எடுப்பாங்க. அதுல கூட ஜெயரவி கேரக்டர் வரும்ல. ஒரு 16 வருஷம் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு கோமால இருப்பாரு. அந்த மாரி இப்ப அந்த கேரக்டர்ல நடிங்க. 5 வருஷம் அப்படித்தானே இருந்தீங்க. சரி, இவ்வளவு நாள் வந்து சமூக சீர்திருத்தத்தெல்லாம் வந்து கொண்டு வர மாரி படம் எடுத்தீங்க. என்னத்த மாத்தி கிழிச்சிட்டீங்க நீங்க? அப்படி என்ன பண்ணிட்டீங்க? ஒண்ணும் பண்ணல. நீங்க மட்டும் சம்பாரிச்சீங்க, நல்லா இருக்கீங்க. ஆனா வாய் இருக்கிறதுக்காண்டி என்ன வேணா பேசணும்லாம் பேசக்கூடாது. டெல்லியில என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியல. இடையில நம்ம ரஞ்சித் அண்ணன், யோ உண்மையிலே தற்குறியா இல்ல தற்குறி மாதிரி நடிக்கிறியா நீ? சம்பந்தம் இல்லாம இங்க போயிட்டு டிவிகே கவர்மெண்ட்டை பேசிட்டு இருக்க. ஏதோ நான் தான் அவங்க தான் தலித் அமைச்சர்கள் வச்சிருக்காங்க, எல்லாம் என்ன மாத்திட்டாங்க கிழிச்சிட்டாங்கன்னு இங்க வந்து பேசிட்டு இருக்க. உனக்கு ஏதாவது பிரச்சனையை பத்தி ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரில. முதல்ல நீட் தேர்வு எப்போ கொண்டு வந்தான்னு முதல்ல தெரியுமா உனக்கு? சொல்கிறேன், என்ன தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து யாரை பேசணும், எப்படி பேசணும், என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு பேசு. நீட் தேர்வை கொண்டு வந்தது 2013. அப்புறம் 14, 15, அதாவது 2014, 2015 அது கேஸ் போயிட்டு இருந்துச்சு. 2016 உச்சநீதிமன்றம் வந்து அதை வந்து தடையை வந்து நீக்கிட்டு எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? இந்த கோமாக்கு போயிட்டீங்களா? சரி, 2019 வந்து கம்பல்சரி அந்த எக்ஸாம் வந்து எழுதியே ஆகணும்னு போட்டாங்க. அப்போ என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? 2017 செப்டம்பர் 1 அனிதா சிஸ்டர் இறந்து போனாங்க. அது தெரியும்ல. அதுக்கு என்னையா பண்ணிட்டீங்க நீங்க? என்ன பண்ணிட்டீங்க? உங்களுக்கு தேவைன்னா ஒரு சாதாரண ஒரு அரசியல் லாபத்துக்காண்டி திமுக பேச்சை கேட்டுக்கிட்டு இவ்வளவு கேவலமா இறங்கி பண்றீங்களே. இதுல அமீர் வேற. உன்னையெல்லாம் நான் இப்ப நல்ல டைரக்டர் நினைச்சிட்டு இருந்தேயா? இப்பதான் பார்த்தேன், உன் மேல நான் 2, 3 கஞ்சா கேஸ் இருக்காமே. அதுக்குதான் திமுக காலை பிடிச்சிட்டு இருக்கியா? நாங்க அணில் கூட்டம் தான். ஆனா உங்க அளவுக்கு நாங்க அவ்வளவு பெரிய தற்கொலைலாம் இல்லை. அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்றேன், வேணா தெரிஞ்சுக்கோ. கல்வியை பொதுப்பட்டியல்ல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். அது எப்படி பொதுப்பட்டியலுக்கு போணுச்சு? 1976 42வது சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து அதை வந்து, அதாவது இந்திரா காந்தி பீரியட்ல மசோதாவை கொண்டு வந்தாங்க. அதை திரும்ப எப்ப மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றது? இந்திய அரசியலமைப்புல உள்ள ஆர்டிகல் 368 படி கொண்டு வரலாம். அதுவும் பார்லிமெண்ட்ல பெரும்பான்மை நிரூபிக்கணும். 3/2 பங்கு வந்து கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வேணும்னு நிரூபிக்கணும். அப்பதான் வந்து மாநில தயவு பட்டியல இருந்து மாநில பட்டியல கொண்டு அரசியல் கொண்டு வந்தா சுயலாபத்துக்காண்டி வந்து அதை வந்து நீக்க முடியும். பேசுறதோ இல்ல வேற யாரோ இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு, அதை பத்தி அதை பேசுறதோ தேவையில்லாதெல்லாம் ஏன்டா பேசிட்டு இருக்கீங்க? போய் முதல்ல என்ன எப்படி அதை சால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரியலன்னா இதை கொஞ்சம் ஷேர்